அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 3 காலையில் படித்தோம் இல்லையா? அறிவியல் ஆத்திச்சூடி. எழுதியவர் நெல்லை சு. முத்து. அறிவியலால் ஆள்வோம். பாடநூல் ஆசிரியர் குழு. கணியனின் நண்பன் ஒரு உரைநடை. இந்த 3 பற்றி காலையில் நம்ம படித்தோம் ஷார்ட்கட் வச்சு. இப்போது 20 கேள்வி பதில்கள் நான் உங்களோட உரையாட போகிறேன். இதில் நம்ம படித்த ஷார்ட்கட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது, பயனுள்ளதான் இருக்க போகுதுங்கிறத கேள்வி பதில்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ முதல் கேள்வி, புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? இதுக்கான ஷார்ட்கட், அறிவியலில் ஆத்திச்சூடி எழுதணும்னா கடலில் முத்தெடுக்கிற மாதிரின்னு ஆச்சி சொன்னாங்க. கேட்கவே புதுசாக இருக்குல்ல? அப்போ அறிவியல் ஆத்திச்சூடின்னு வந்தால் சுமுத்து, ஆச்சி ஆத்திச்சூடின்னு வந்தால் ஔவையார், புதுசாக இருக்குது அப்படின்னா புதிய ஆத்திச்சூடினா புதுசு, புதி, பாரதி அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் என்னன்னா பி, பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். அடுத்ததான் 2வது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என சு. முத்துவை பாராட்டியவர் யார்? உங்களுக்கே தெரியும், சு. முத்துங்கிறவர் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினார். அறிவியல் அறிஞர் அப்படின்னாலே இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரவர் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். அப்போது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என சு. முத்துவை பாராட்டியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, அப்துல் கலாம். 3வது கேள்வி, உடல் நோய்க்கு டேஸ் தேவை? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஔடதம். ஔடதம்னா சொல்லும் பொருளில் படித்தோம் இல்லையா? ஔடதம்னா என்ன? மருந்து. அப்போ உடல் நோய்க்கு மருந்து தேவை. இங்கே ஆப்ஷன் என்னன்னா ஔடதம் ஏ, உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. 4வது கேள்வி, கண்டறி பிரித்து எழுதுக. இதற்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி, கண்டு கூட்டல் அறி. 5வது கேள்வி, ஔடதம் கூட்டல் ஆம் சேர்த்து எழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஔடதமாம். 6வது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. ஊக்கம். இதற்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி, சோர்வு. 7வது கேள்வி, ஏன் என்று. ஏழாவது கேள்வி, ஏன் கூட்டல் என்று சேர்த்து எழுதுக. இதற்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி, ஏன் என்று. 8வது கேள்வி, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என பாடியவர் யார்? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம். அந்த மாதிரி குயில், காக்கை, குருவி, மீன் இந்த மாதிரிலாம் வந்தால் யார்னா பாரதியார் தான். அப்போது இதுக்கான பதில் என்ன? ஆப்ஷன் பி, பாரதியார். 9வது கேள்வி, ஆழக்கடல் பிரித்து எழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஆழமான கூட்டல் கடல். ஆழக்கடல் பிரித்து எழுதுக. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆழமான கூட்டல் கடல். 10வது கேள்வி, நீளம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக.
இதற்கான பதில் ஆப்ஷன் சி நீலவான். 11வது கேள்வி ரோபோ சொல்லின் பொருள். ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தைகளை ரோபோ காருக்கு அடிமையாகாமல் செக் பண்ணிக்கோங்க. அப்போது ரோபோங்கிற சொல்லின் பொருள் என்னன்னா அடிமை. ஆப்ஷன் ஏ. 12வது கேள்வி காரல் கபேக் எந்நாட்டைச் சேர்ந்தவர்? அதே ஷார்ட்கட் தான். குழந்தைகளை ரோபோ காருக்கு அடிமையாகாமல் செக் பண்ணிக்கோங்க. காருக்கு காரல் கபேக் செக் பண்ணிக்கோங்க. செக் நாட்டை சார்ந்தவர். ஆப்ஷன் சி. 13வது கேள்வி ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? இதற்கான பதில் என்னன்னா சவுதி அரேபியா. ஆப்ஷன் டி. 14வது கேள்வி புதுமைகளின் வெற்றியாளர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ சோஃபியா. புதுசாக இருக்கிறது தானே ஷோகேஸில் நம்ம வைப்போம், ஷோவில் வைப்போம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமைகளின் வெற்றியாளர் யார்னா சோஃபியா. 15வது கேள்வி தானே இயங்கும் எந்திரம்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி தானியங்கி. 16வது கேள்வி அவ்வுருவம் பிரித்து எழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம். டியில் கூட உச்சரிப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆ கூட்டல் உருவம், வா போட்டு ஊ வரும் இல்லையா? அது அல்ல ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆ கூட்டல் உருவம். அதுதான் ஆன்சர். 17வது கேள்வி எளிது எதிர்ச்சொல் தருக. என்னன்னா ஆப்ஷன் ஏ அரிது. 18வது கேள்வி மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் டி மருத்துவத்துறை. இத்து வரணும், மருத்துவத்துறை. 19வது கேள்வி என்னன்னா நீக்குதல் எதிர்ச்சொல் தருக. இதற்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்குதல் எதிர்ச்சொல் தருக. இதற்கான பதில் ஆப்ஷன் டி சேர்த்தல். 20வது கேள்வி ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அறிவியலில் ஆத்திச்சூடி எழுதணும்னா கடலில் முத்தெடுக்கிற மாதிரின்னு ஆச்சி சொன்னாங்க. கேட்கவே புதுசாக இருக்குல்ல? ஆச்சி ஆத்திச்சூடி. ஆச்சி யார்? நம்ம ஔவையார். அப்போ ஆப்ஷன் ஏ ஔவையார். அவ்வளோதாங்க. நாம் இன்றைக்கி காலையில் பார்த்த பாடப்பகுதிக்கு தேவையான கேள்வி பதில்களை நம்ம படிச்சிட்டோம். நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களையே செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை தெரியலனா ஷார்ட்கட் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு திரும்பவும் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பாருங்கள். இது எளிமையாக தான் உங்களுக்கு இடம் பெற்றிருக்கு. எளிமையாக தான் ஷார்ட்கட்டும் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஷார்ட்கட்டு ஒவ்வொரு முறையும் ஷார்ட்கட்டை படித்து ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடும்.
அடுத்த இயலோடு அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.